ஸோ ஃபைண்ட் மீன் டிவியேஷன் எபோட் மீன்ட்டா. அப்ப என்ன ஃபார்முலா எப்படி அப்ளை பண்ணுவீங்க உங்களுக்கு தெரியும். 2 ஃபார்முலா உங்களுக்கு எபோட் மீடியன் தெரியும், எபோட் மீன் டிவியேஷன் தெரியும். அப்ப 2 ஃபார்முலா தெரியும். 2 அப்ளை பண்ணி சிம்ப்ளிஃபை பண்ணி போட நமக்கு ஒரு ரிசல்ட். பார்த்தலாமா? ஓகே. மீன் டிவியேஷன். மீன் டிவியேஷனோட ஃபார்முலா என்ன? மீன் டிவியேஷன் எபோட் எக்ஸ் பார். ஏன்னா எபோட் மீன் சொல்லிக்கலாம். அப்ப இதனோட ஃபார்முலா என்ன? சம்மேஷன் மாடுலஸ் ஆஃப் xi மைனஸ் எக்ஸ் பார் டிவைடட் பை n. சரிங்களா கண்ணு? இங்க n வேல்யூ எத்தனை? 1 2 3 4 5 6 7 8. அப்ப n equal to 8. அப்ப x bar வேணும்ல? x bar என்ன? summation x by n. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்ப போடலாமா? x minus x bar modulus value. x value என்ன? 4 7 8 9 10 12 13 17. இது எல்லாத்தையும் சம்மேஷன் கண்டுபிடுறா கண்ணு? 4 plus 7 11, 11 plus 8 19, 19 plus 9 28, 28 plus 10 38, 38 plus 2 6 50 or 60 or 38 ரா. 38 னா 50 ஆயிரும். ஓகே சார். 50 plus 13 63, 63 plus 17 80. 80. அப்ப மீன் கண்டுபிடிச்சலாமா? சம்மேஷன் இத மீன் x பாரோட வேல்யூ x by n. அப்ப எவ்வளவு? 80 by 8 ஈக்குவல் டு எவ்வளவு? 10 ன்னு தெரியும். கரெக்ட்டுங்களா? சார் ஒரே நிமிஷம் சார். சார் அந்த x சொல்றா கண்ணு. சார் அந்த x மீன் இருக்குல்லங்க சார். ஆமா. மீனோட ஃபார்முலா மைனஸ் மீன்னு இருக்கு. இல்ல நம்ம x பார் கண்டுபிடிச்சத மீனோட இருக்கிற இடத்துல மாத்துவோம். இந்த இத தான் இப்ப கண்டுபிடிச்சுக்கிறோம். x பார்ங்கறது இப்ப கண்டுபிடிச்சுக்கிறோம். இன்னும் ஃபார்முலா அப்ளை பண்ணல. ஓகேங்க சார். x பார் தான் கண்டுபிடிச்சுக்கிறோம். இனிமேட்டு தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். இந்த டேட்டாவை இங்க என்ட்ரி பண்ணி தான் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிச்சலாமா? ஓகேங்க சார். அப்ப சொல்றாங்க என்ன? xi minus x bar. xiங்கிறது யாரு? ஃபர்ஸ்ட் வேல்யூ. 4 minus மாடலஸ் வர சொல்லிட்டேன். 4 minus 10. 4 minus 10 எவ்வளவு? 6 ஆ? minus 6. minus 6 னா மாடலஸ் வந்து எவ்வளவு சொன்னேன்? 6 ன்னு எழுத சொன்னேன். நான் இருக்குதா? ஆமாங்க சார். அதே மாதிரி சொல்லுங்க. 7 minus 10 minus 3 equal to 3. Modulus of 8 minus 10. சார் ஆனா பை n இல்லடா கண்ணே, ஃபர்ஸ்ட் இத கண்டுபிடி அங்க போய் போட்டுக்கலாம். இத கண்டுபிடிச்ச பின்னாடி போட்டுக்கலாம். ஒட்டுக்கா n போட்டீங்கன்னா நம்ம லேட் ஆயிரும். தனியா கண்டுபிடிச்சு சம்மேஷன் வேல்யூ இங்க பாருங்க. சம்மேஷன் வேல்யூ என்னால டிவைட் பண்றேன். மேல பாரு, மேல சம்மேஷன் போட்டுருக்கீங்களா? சம்மேஷன் வேல்யூ தான் என்னால டிவைட் பண்றேன். புரியுதா? இவன் கொடுத்தது வந்து இப்படி கொடுக்கல. xi minus x bar divided by n ன்னு கொடுக்கல. அவன் கொடுத்தது சம்மேஷன் xi minus x bar ஓவரால் டிவைட் பை n கொடுத்துக்கிறான். புரியுதா? ஓவரால் டிவைட் பை n. சரியாமா? ஓகே சார். அப்ப ஃபர்ஸ்ட் இதனோட சம்மேஷன் முடிங்க, அப்புறம் அங்க பாப்போம். சரிங்களா? அப்ப 9 minus 8 வந்து எவ்வளவு? 9 minus 10 தான். 9 minus 10 வந்து 1 மாடுலஸ் பண்ணினால. 10 minus 10 வந்து 0. 12 minus 10 வந்து 2 3 7. புரிஞ்சுதா கண்ணு? எல்லாமே பிளஸ் வேல்யூ தான், மைனஸ் வேல்யூ வராது. சரிங்களா? ஓகே சார். இது எல்லாத்தையும் 10 ஆல மைனஸ் பண்ணிக்கிறேன். இங்க இருக்கிற எல்லா டேட்டாவும் என்ன பண்ணிக்கிறேன்? 10 ஆல மைனஸ் பண்ணி இங்க என்ட்ரி பண்ணிக்கிறேன். மைனஸ் வந்தா பிளஸ் தான், மாடலஸ் இருக்கனால எல்லா வேல்யூ போட்டாச்சு. சரியாடா கண்ணு? ஓகேங்க சார். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்றேன் கண்ணு. என்ன வருது? இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி சொல்லுங்க. சார் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா 6 plus 3 9, 9 plus 2 11, 12, 14, 14 plus 7 21, 21 plus 3 24. இது 7 ரா. 24 ஆ? 24. சரிங்களா? ஓகே சார். அப்ப என்னது? மீன் டிவியேஷன் ஃபார்முலா இப்ப அப்ளை. மீன் டிவியேஷன் எபோட் மீனோட ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. என்ன ஃபார்முலா? சம்மேஷன் மாடுலஸ் ஆஃப் xi minus x bar divided by n. அப்ப என்ன கிடைக்கும்? 24 divided by 8 that is equal to 3. அவ்வளவுதான் கண்ணு. மீன் டிவியேஷன் கண்டுபிடிக்கிற ஐடியா. வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த ஃபார்முலால போய் அப்ளை பண்றீங்க, அவ்வளவுதான். வேற எதுவும் பெருசா இல்ல. டேபிள் ஃபார்ம் பண்ணி போட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல